இல்லை அவங்க கேள்வி சொல்லிட்டேன் பின்னாடி ஓவர் கம்மி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது பார்த்தா அவ்வளோ ப்ளூ கலர் போட்டு பாரு ப்ளூ கலர் போட்டு பாரு ஃப்ரண்ட்ல பண்றான் இந்த பால் வாங்கினான்னு டப்பு டப்பு தட்டும் போதே அதான் இருக்கு தட்டும் போது இந்த பால் எப்படி தட்டுறான்னு பாருங்க ஸ்லோவா தட்டினா டிஃபென்ஸ் ஃபாஸ்டா தட்டினா அடிக்க போவோம் ஸ்லோ சொல்ல முடியுமா இவனை கண்டிப்பா சொல்லலாம் சொன்ன பத்தியா பத்து டப்பு டப்பு அடிக்கிறான் உங்களுக்கு இல்ல அங்க கோப்பன் தானே ஓனர் தெரியாத காவுங்க ஏய் அவுட் குடுறா விடுறானா அந்த டார்னிஸ் தம்பி என்ன பேசறது ஷாட் நல்லா இருக்கு பாரு அப்படியே ஆடுங்க விக்கி பேட் பண்ணீங்களா விக்கி கையில ஒண்ணும் இல்ல கையில ஒண்ணும் இல்ல இன்னும் வேற யார் பண்ணுமா இல்ல பாத்து மூணு பேர் அப்ப அப்ப சுத்தி போயிடுறாங்க அப்ப சுத்தி போயிடுறாங்க இல்லடா உங்க கையில நானே
பால் வர பக்கமே ஆடலாம் கோப்பு ப்ரோ. லக்கி லைஃப் நல்லா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோ. பாலை வாட்ச் பண்ணலாம் கடைசி வரைக்கும். Play Raja se. பவுண்டரி நல்லா இருக்கு. அவ்வளோ ரன்னிங் நல்லா பாய்ஸ். இங்க ஒண்ணு இருக்கு. தேவையில்லை. கையில ஊது நேர கையில ஊதுல கையில ஊதுறாரு. கை போறப்ப ஓடுறான் பாத்துக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா ப்ரோ. நீங்கள் பார்த்ததில்லை ராமலிங்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் பார்த்ததே இல்லை அப்படி நம்ம டீமில் மட்டும் விளையாடுறதில்ல அப்படின்னாருல, அதனால சொல்லியிருக்கேன். ஓகே சொல்லியிருக்கோம். கையில் போகுது உள்ள நின்று பார்க்குற அடிக்கிறாருண்ணா பரவாயில்ல. இல்லை உனக்கு பேட்டில் அழகாக போட்டுட்டு இருக்கு. கையில் நல்லா காட்டில் பல்லனா பரவாயில்ல. இது அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி உள்ள போயிட்டல. உள்ள நான் பார்க்குறப்ப தான் அடிக்கிறாரு. ஒன்றும் சொல்ல முடியாது. நீதே கால் இல்லை போக வேண்டியது தான்டா. அவர் விட்டு தானே பிடிக்கிறாரு. ஏன் எடுத்து அப்புறம் தான் எடுத்து போட்டேன். பக்கம் இல்லை உனக்கு இல்லை இன்னொன்று பின்னாடி உனக்கு பக்கம் நீங்கள் தானே சொன்னீங்க.
இந்த ஓஸ் இருக்கு நீங்கள் நிதானம் இந்த தான் இன்னும் ஆட்டம் பிடிச்சி நல்லா பிடிச்சி ப்ரோ இவன் அவன் அவன் வந்துட்டான் நீங்கள் ரெண்டு நின்று போட்டீங்க என்ன நடந்தால் ஓட ஆரம்பிக்கும் போது அவன் கையில் இருந்துச்சு பாருங்க அப்போதான் ஓட ஆரம்பிச்சு மூடா அதாங்க பிளான் நீங்கள் விக்கெட்டை பேசிக்கோங்க நாங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போவோம் ராசே தள்ளி ஆடி இருந்தால் சிக்ஸர் ஆகாது தள்ளி இந்த சைடு ஏறி எந்த பாலுமே மேலே இந்த ஸ்கை லைட்டில் அடிச்சிருந்தா போயிருக்கும் பால் அங்கேயே ஏற்றி விட்டேன் நல்லா போச்சு ரேஞ்ச் பால் மணி பரத் ரெண்டு கட்ட சொல்லுங்க அவர் விக்கி கட்ட சொல்லுங்க சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அவர் விக்கி யாரை கூப்பிட்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரத் ஸ்டார்ட் பண்ணி மணி பேட் பண்ணிக்க மணி அந்த பாலுமே நீ அங்கே ஏறி ரெண்டு விக்கெட் வேஸ்ட் விக்கெட் இவர் வரவே கூடாது நான் அப்படியே சொன்னா ஸ்டே பண்ண ப்ரோனா ஓடி வந்தாரு பேட்டும் தேக்கல நீ அப்படியே பேட்டை தூக்கி போய் வைக்கிறேன் இல்ல நீ தேக்கவே இல்ல தேக்கலடா நான் எடுத்துக்கிறேன் அதே சொல்றேன்ல உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கிறாங்கடா அப்படியே மாறிக்கிறேன் வரலாம்டா நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க போயிட்டு இருக்கு அங்கே வந்து எவ்வளோ 25 கிளாசி ஷாட்ஸ் வெயிட் பண்ணி ஆடலாம் நல்லா இருக்கு பாய்ஸ் என்ன மணினா ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்களா அஜாஸ் வச்சா பார்த்தேன் ஃபுல் டாஸ் பால் ரிலீஸ்னால் எங்களுக்கு வெளியே தான் எனக்கு ஊக்கு இல்லை அதனால போடுறது நல்லா அடிக்கிறதுனால சிக்ஸ் ஹெல்மெட் ஹெல்மெட் போடணும்டா ஆமாம் இருக்கு நல்லா இருக்கு மரியாசனா வீடியோ மட்டும் கேட்கறது வீடியோ நடந்துகிட்டே இருக்கு நீ வெளியே வரலீங்கன்னா நான் வந்திருக்கேன் நீ வெளியே வந்தால நீ நீ கை போனப்ப நீ பார்த்துட்டு எனக்கு தெரியல நான் ஓட்டுருவேன் எனக்கு என்ன அடிச்சது செட் ஆகாத பரம் எடுத்துருக்கேன் அது 4 ஆகிட்டேன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறேன் பேட்டிங் பாய் ரன்னிங் நல்லா இருக்கு ப்ரோஸ்
பிளான் பண்ணிருக்காங்க. மணி பேட் கட்டிங்களா? பால் கையிலே நிக்குதுடா, ஏன்டா ஓடுறீங்க? பார்த்து சொல்லுண்ணா. அவர் ஸ்பீடா ஓடி வந்துடுவாரு. மனோஜ் எடுத்துட்டு போங்க. ஃபினிஷ் பண்ணுங்க. வாட்ச் வச்சு 100 அடிச்சிடும். ஏன்னா அவனுக்கு அந்த எண்டு எல்லாமே பக்கம், லெஃப்ட் சைடு பூரா எல்லாமே பக்கம் இல்லை. அவனுக்கு ஒரு மாட்டு ரொட்டேட் பண்ணாலே நிறைய பவுண்டரிஸ் வரணும். யஷ்வந்த் நேம் சொல்லிடுறா. ஸ்டார்ட் பண்ணி வச்சு டிஸ்ட்ரிக்ட் 9. பின்னாடி ஒன்று இங்கே ஒன்று இல்லை 3 இங்கே ஒன்று பின்னாடி என்னடா பண்றீங்க? மணி போ மணி. ரன் அவுட்டே ஆயிடுது. தேவையே இல்லை இது. எதுக்கு ப்ரோ ஓடினே இருக்க? கையில இருக்குடா. சரி வெயிட் பண்ணு. உள்ளே இருங்க. ரெண்டு பேருக்கு ஓடணும். நம்மளோட அந்த பையனுக்கு கரெக்டாக திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வரவே இல்லை. பார்த்துருக்கலாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாங்க. நான் மிடில் இருக்கேன். பால் ஏன் அவங்க எடுத்துட்டோம். அவுட்டு அடுத்து சும்மா பவுலர் வந்து ரெண்டாவது பேட்டிங் ஆடுறதுல நல்லா இருக்கு தீஷ்.
அந்த மாதிரிலாம் போனாலும் கரெக்டாக என்ன இருக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் பால் மட்டும் வருது பாரு அப்படியே ஆடு தம்பி. நல்லா இருக்கு ரிதீஷ். ரவுண்ட் ஷாட் மணி பேசிக்கோ. மணி அவர் ஓடவே மாட்டாரு. அவர் ஆக்ஷன் தான் அவரு. இவர்கிட்ட அந்த பாத்தெல்லாம் பிடிக்காது. மணி ப்ரோ அவர் சொல்லு விக்கி ப்ரோ அது பாரு கோபது இருக்குல காடி வச்சியா காடி வச்சியா பண்ணுறியா எட்டு எட்டு
போன 20 ஓவர் புரியுதா? சும்மா 120 டார்கெட் சாப்பிடும். சும்மா பாலிங் போகிறதுக்கு பால் வேணும். இந்த க்ளவுலாம் வேணும்ல. பால் பக்கத்தில் வந்துடுச்சு. ஃப்ரான்ஃபர்ட் போயிருந்துருக்கு. இல்லை அது இதில் போட்டுருந்துச்சு, பேம்ப்ளெட்டில் போட்டுருந்துச்சு. அதனால தான் நான் இது பண்ண சொன்னேன். போடாமல் என்ன கேட்பாங்க. என்னது இல்லை கேட்டு பார்த்துக்கலாம். போய் பாரு. நீங்கள் இது கேப்பை போட்டு போங்க ப்ரோ. பவுலர் சொன்னோம் இல்லை, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஹெல்மெட் போட்டேன். ஓகே ஓகே ஓடி எடுங்க கொஞ்ச நேரம். மணியை அவுட்டு போட்டு விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. லாஸ்ட்ல மாத்திக்கலாம். 36 6 ஆமா. ஷாட்
தப்பா பண்றீங்க. விக்கி அவுட், மணி நாட் அவுட். ஸ்ட்ரைக்கர் மணி இப்போ அதே மாதிரி நான் 2 ரன்னோ 3 ரன்னோ விக்கி 5 ரன்னோ அதையும் மாற்றி நீங்க அவ்வளோ காடு கட்டியாருங்க, அவ்வளோ காடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அந்த காடு? ஹைட்டாக இருக்கும் அவங்களுக்கு பெருசாக இருக்கு. எனக்கு கரெக்டா எனக்கு இங்கே இருக்குது மூணு தூரம் இருக்குது எனக்கு அவ்வளவுதான் வரும். டைப் எடுத்த ஓடி அவுட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல 7 விக்கெட் 6 விக்கெட் 6 ஏங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டீங்க திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் நான் வந்து ரன் அவுட் 6 ரன் அவுட் ஆக்குறது பரவாயில்ல, தெரியுதுல்ல அது போதும். பார்த்து ஒரு ரன்னுக்காக ஒரு விக்கெட் ரொம்ப தப்பு பண்ணேன். அடுத்த இது அது ஓடிந்தா அந்த பால் நின்றுங்க, நானும் அவுட் ஆக முடியும், நீங்கள் அவுட் ஆக அந்த பால் அடுத்த பால் நீங்கள் ரன் அவுட். உங்களை பார்த்து ரோப்போ கற்றுக்கிறாரு. நான் வந்து சூசைடு நான் அது வரையும் அவுட் ஆகி அல்லா அல்லா மணி லவ்லி லீவ் போலாம் லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போலாம். நல்லா இருக்கே. ரெண்டாவது ஓடிக்கலாம் நடந்து பண்ணாரு ஓடுங்க தொட்டு தொட்டு ஓடினா தானே ஓடவே இல்லாமல் பெரிய தட்டு எடுத்துட்டாங்க. பெரிய தட்டு கூட கேட்க முடியும். போனா சரிண்ணா 20 வாரம் ஆட்டோண்ணா. சரிண்ணா பொறுமையாக ஆட்டு எல்லாம் அப்படியே சொல்லி ஏய் 2 பால் லீவ் பண்ணல. ஒன்றா வெளியே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துருக்குல்ல, வெளியே வந்து ஒரு ஸ்டெப் வெளியே வந்தாலும் ஆடிங்கன்னா அவன் அப்படி மேலே வருது.
நல்லாதான்டா நல்லா நீயா விட்டாங்க கையில் கொடுத்துட்டு வர இப்போ மழை வரட்டும். ஓடி ஓடி அவுட் ஆகிடுங்க. ரெண்டுக்கு போனால் கூட ரெண்டு வரும் வச்சுக்கிட்டே இருந்தால் ரெண்டு பேட்டிங் போய் பரவாயில்ல அப்படியே ஆடு பேட்லேயே வாங்க ப்ரோ. இது மாட்டுச்சுன்னா இருபது ஒரு ஆனாலே 100 ரன் வரும். எல்லாம் ஒரு நம்ம ஒரு ஆடு ஓடு 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 கொஞ்சம் கஷ்டம் பண்ணாமல் இருக்கும். ஒரு பாட்டி நல்லா இருக்குண்ணா. எத்திர போலாம் வரும். Good bat, boys. அவங்க பேட்டிங் கேட்குறீங்க இங்கே ஆட மாட்டீங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் குடிக்க மாட்டீங்களா நீங்கள்? அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆட வராங்க. இது நல்லா இருக்கு கையில் அந்த ஸ்டார்ட் ஒரு தற்கொலை பேட்டிங் பரத் ப்ரோ. நல்லா இருக்கு. ரெண்டு பால் ப்ரோ ரன் எடு ப்ரோ. வேணாம். இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் நல்லா இருக்கு பரத் ப்ரோ. நீங்க கரெக்ட்டா பண்ணி ஆடுங்க. ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் கொஞ்சம் குயிக்கா நம்ம ஈஸியா கண்டெய்ன் பண்ணலாம் ப்ரோ. மூணு விக்கெட் போச்சு. பின்னாடி இல்லடா யாரும் இல்ல. வெயிட் பண்ணி ஆடுறோம். அவங்க கேம் விளையாடுறது. பாடிடா போய் கேப் கிரேட் ஷாட். நல்லா இருக்கு. அப்படியே கொண்டு போனானா. வெயிட் பண்ணு லைன் வரும் வெயிட் பண்ணு.
கண்ணாடி அச்சு வச்சு காஸ்ட்லாம் வந்துட்டான். அது இந்த லாங் யாருமே அடிக்க பவுண்டரி நிற்கணும் வச்சுக்கோங்க. இந்த மாடு நிற்க அந்த சோறு அதில் போய் கண்ணாடி வச்சு வச்சு இந்த சோறு நல்லா மிடில் நான் நினச்சேன்டா ஃபர்ஸ்ட் பால் 6 நினைச்சேன். 180 வரும் பார்த்தேன். நீ அடிக்கிற எங்கே பார்த்தேன். ஆனால் நான் ஓப்பன் பண்ண இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணல அப்பயே முடியும். சரி இன்னைக்கு வாட்ச் வச்சு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஷார்ப் வச்சு பாரு வேறையா. அதுதான் ப்ரோ நம்ம வந்து 45 கிலோ நிற்கணும். புரியுதா? அப்போ வந்து கால் எப்படி மாற்றி லாஸ்ட் வீக் மாறி அவர் உள்ள வந்து அடுத்து இவர் உள்ள வந்து நோட்டு பரவாயில்ல ஆடலாம். போட்டு நெஞ்ச போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கு பரத் ப்ரோ. பரவாயில்ல ஜாலியா விளையாடு. சென்சிபிளா இருக்கு ப்ரோ. ஓவர்ஸ் இருக்கு பாரு. மாடிக்குலாம் பறந்துரும் இல்ல. ஃபுல்லா லெக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணி ஆடுறாரு. கேப்டன் மாதிரி ஆடுறாரு. ஆனா ஆப்ஷன் பரவாயில்ல. சூப்பர் பால் சொல்லிட்டு நம்மளோட எடுத்துறோம். சூப்பர்ப்பா. ஆடிங்கடா போய். பரவாயில்ல ஆடு, ஜாலியா ஆடு. ஆரோன் தியானா 121 நம்ம அந்த ஸ்கோர்லாம் வந்து அவனை வீட்டு ஆடி சொல்லிட்டு வருவானே. இப்போ நம்ம நிற்கிறோம். ஓய் நல்ல ஒரு கையில் போயிடலாம். இவர் மணி கிரிக்கெட் போகிற மாதிரி தான் நிறைய குட்டி நிற்கலாம். இவர் ரெகுலராக வந்தாருன்னா இவர் பின்னாடி அதான் சொல்லலாம். சொன்ன நான் அப்படியே விட்டாக்கோ மனுஷன் இன்னும் ஒரு 45 ரன் ஆச்சு. எவ்வளோ 30-40 தண்ணி கொண்டு போகணும். அப்போ திரும்ப வரும். தண்ணி மடக்குடி இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே திரும்ப ஓவர்ஸ் இருக்கு பாரு. ஃபீல்டர்ஸ் பாரு எல்லாம் உள்ளதா. தைரியமா பேட் உள்ள பாரு. நல்லா இருக்கு. குட் பேட்டிங் பாய்ஸ். படத்தை வந்து கொண்டு போவார். ஆனால் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். ஸ்லோ ஸ்டார்ட் தான். அதுதான் அப்படி டீமில் தேவை. டர்ஃப் கிரவுண்ட்ல அப்படி தான் ஆடுவார். ஒரு மேட்ச் எல்லாரும் அவுட் ஆகிட்டு வந்தோம்னா 52 நிமிடம் நின்று வச்சிருக்கு. ஜெகனா வெயிட் பண்ணானா 10 ஓவர் இருக்கு வெளியே. ஜாலியா ஆடு ப்ரோ. 53 லவ்லி 10 hours 53 9 hours நைஸ் பிளே. யா குட் பாட். நல்லா இருக்கு. லவ்லி நெவர் மைண்ட். பேட்லயே வாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே ஆடு ப்ரோ. பரவாயில்ல நோ மைண்ட். பரவாயில்ல பரவாயில்ல. பால வாட்ச் ரெண்டு வந்துருச்சு. ஜாலியா ஆடுங்க. இட்ஸ் குட். இன்னொரு 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. லவ்லி பரவாயில்ல. எடுக்க பார்த்தாரு.
பேட்டிங் ப்ரோ குட் குட் கேப் கேப் நல்லா இருக்குண்ணா ஒன்று மாட்டிச்சுனா போயிடும் ஒன்றே ஒன்று மாட்டோம் மாட்டுறதுக்கு ஒரு 5 ஹவர் ட்ராவல் பண்ணோம்னா குட் ஆல்ரெடி 50 ரைட் 54 இது கம்மி கொண்டு போகணும் 10 முடிஞ்சு கொண்டு போய் 9th ரன்னிங் ஃபஸ்ட்டு 10th ரன்னிங் 9th ரன்னிங் அப்படியே 10th ஓவர் ரன்னிங் ஷாட் இருக்கு ஒரு பால் ஆனால் 5 ஹவர் ஆட தானே சொல்லணும் அப்படியே கண்டிப்பாக ஒரே 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க வரணும் வரட்டும் கேம் நம்ம எதுவுமே சொல்லலாம் அப்புறம் நம்ம இது சொல்ல போறோம் அப்படியே ஆடிட்டே இருக்கும் 20 ஓவர் இப்படியே ஆடுறோம் ப்ரோ அது 120 ரன் அப்படியே ஆடணும் நல்ல கால் குட் கால் ப்ரோ குட் கால் அட எடுத்து பா ப்ரோ கேட்டு போயிட்டு அவன் ஒருத்தவங்க பிளான் பண்ணாம பாருங்க யார் என்ன கேட்டாங்க அவன் யாரில் தாங்க இப்படி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் அன்னைக்கு இப்படி தான் விட்டானே பேட்டு தூக்குறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் இப்போ மேலே இப்படி தான் போட்டுறேன் இன்னைக்கு அதே மாதிரி தான் 10 முடிஞ்சு 57 சரி 57 59 எப்படி இங்கே தான் ஃபுல் லீகும் நம்ம இதான் ஃபர்ஸ்ட் லீகா ஃபர்ஸ்ட் லீக் இந்த கிரவுண்ட் நடக்குது இது கிரவுண்ட் ஆனா இது மட்டும் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படிதானே இந்த லீக்ல இது மட்டும் இந்த லீக் மட்டும் தான் இங்கே நீங்கள் நாடு ஆமா ப்ரோ இப்போ அடுத்து ஃபுல்லாக லீக் இதே லீக் தான் பண்ணிருக்கோம் அதானே வேறு டோர்னமெண்ட் மாதிரி அப்படி அதான் இல்லைடா ப்ராக்டிஸ் மேட்ச் ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக போடுவேன் லீக் மட்டும் ஆனாலும் கொஞ்சம் அப்படியே ட்ரைலாம் பண்ணி பார்க்கலாம் ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் போயிட்டு எல்லாமே இருக்குது லீக் தான் ஆடணும்னு கிடையாது ப்ரோ லீக் வேறு எல்லாருக்குமே 2 நாள் ஒரு 2 நாள் நாங்கள் வரதே பெரிய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகும்போது 24 மணி நேரம் இங்கே ஒரு வீக் போட்டுடலாம் அவைலபிலிட்டி போட்டுடலாம் அப்படி இங்கே ஸ்லாட் இல்லைனா நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் மேட்சாக மாற்றிடலான்றோம் அதுதான் நான் சொல்கிறேன் சாட்டர்டே சண்டே 2 நாள் வரது கஷ்டம் நான்லாம் வர மாட்டேன் அது ஓகே என்ன சொல்கிறேன் வீக் சும்மா போடுங்க எல்லாமே ஒரு வேளை அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நான் இருந்தேன்னா அந்த டைமில் ஸ்லாட் இருந்ததுன்னா அப்போ ஒரு கிட்ட வந்தாச்சு இல்லை இன்டர்னலாகவே ஒரு மேட்ச் அடிக்கலாமே அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ வருஷமாக கேட்டுருக்கோம் சாட்டர்டே 18 பேர்கிட்ட போல் போட்டுருவாங்க இன்னும் 4 பேர் தானே ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இன்டர்னலாக ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் அடிக்கலாம் சொல்லி நிறைய என்ன சொல்லணும் இங்கேருந்து போகும்போது என்ன பிளான்னு கேட்டு போயிட்டு அங்கே போய் நான் ஒரு பிளானை பண்ணி 2 பேர் சொல்லி முடிச்சுட்டு யாரும் நல்லா ஆட்டம் பண்ணி விக்கி இருக்காரு அப்படின்னு என்ன ஒரு பிளான் இல்லை அப்படின்னு சரி ஓகே அதான் நான் ஒரு பிளானை போட்டு அதான் இந்த பிளான் யாரும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி சொல்லிடுறேன் ஏய் என்ன நானே தானே கலாச்சிக்கிறேன் அதான் நல்ல விஷயம் இல்லை அவர் அந்த அக்செப்ட் பண்ணுறாருல தப்பு தான் மணி ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்லை இன்னும் திருந்தலைன்னா தப்பு இல்லை நல்லா தான் போடுறாரு மேட்ச்னே டிஃப்ரெண்ட் க்ளீனாக இருக்குது நல்லா கொஞ்சம் க்ளோஸாக போட முடியாது போயிடும் போடுறது டாக்டர் அவர் வேறு அவர் யோசிக்கிறார் டாக்டர் உள்ளாமா வேணாம் Yeah, lovely. Watch the ball nicely now. ஆனால் ஒரு பால் அடிக்கிற மாதிரி ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் போகிறாங்க அது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இவர் ஆடும்போது அவர் தானே போட்டு விக்கெட் இருந்துச்சுன்னா பேட் ஆகலாம் பரவாயில்ல நல்லா இருக்கு ப்ரோ Lovely now. ஆடுங்க நைஸ் நிறைய பிளான்ஸ் யோசிக்கிட்டோம் போலாம் நல்லா
எல்லாரும் நல்லா வாட்ச் பண்றீங்க பாருங்க, அப்படியே ஆடுங்க, நல்லா இருக்கு. பரவாயில்லண்ணா ஆள்ல ஈஸி 10 more hours bro. நல்லா இருக்கு. Lovely, easy batting na. இல்ல பேட்டிங் சொல்றேன் ஸ்டைல் லவ்லினா பரவாயில்ல ஈஸினா 9 hours இருக்குனா பரதனா ஸ்டாயின்ஸ் காட்டு மாதிரி மசைனா கடிப்பான் மசில் நல்ல ஆம் போகிறான் அவன் ரெஸ்லர் மாதிரி இருப்பான்டா. அவன் ஃபிசிக் பார்த்துருக்கியா? அவனும் டூப்ளசிஸும் அந்த ஸ்ப்ரிண்ட் ஓடுவானு அவனை பாரு. அந்த எம்எல்சி லீக்ல ஸ்ப்ரிண்ட் ஓடுவானு 6 பேக்ஸ் யாரை ஃபிசிக் 2 பேர் ஆண்ட்ரூ சாமிச்சான். ஆமாம் அப்பெல்லாம் என்ன இரா, அப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் இரா சின்ன வயசுல ஆஸ்திரேலியா பயப்படல. கீப் வாண்டிங் ஆஸ்திரேலியா சொக்க மேட்ச் இன்னைக்கு T20 ஆஸ்திரேலியானா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? எவ்வளோ 183 13.5 131 for 6 டீம் டேவிட் மறுபடியும் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா 13.5 131 பவன் அவுட்டிங்களே. அவர் பவன் எப்போ மேட்ச் ஃபினிஷிங் ராவே வருவார். இட்லி கூட வந்து 6 அடிப்பாரு. 20 ரன் 130 க்கு வச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா டீம் எப்படி இருக்கு? ஆஸ்திரேலியா டீம் எல்லாரும் 6 அடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பேடிங் கேமரூன் இங்கே இருந்தால் அவன் 3 6, டீம் டேவிட் வந்தால் 5 6 மட்டும் தான் அடிக்கிறாங்க. இது 37 பவுன்ல டீம் டேவிட் 101 ரன் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் 31 பால் 44. யாரு? டீம் டேவிட் தான். 31 balls 100 runs. என்ன பார்த்தீங்களா? போட்டிருந்தானா திரும்பி என்ன பார்த்தேன் பிளேனா லவ்லி சொல்லியே நம்ம அடை இது பண்றான். எல்லா மெசேஜ் எடுத்து பாரு. அதுக்கப்புறம் நான் சூசைட் அவ்வளோதான். நல்ல கேள்வி. பேலன்ஸ் இல்லை மனுஷனுக்கு. தடுத்துறான் பாரு எல்லா பாலையும். நல்ல பாடி வெயிட் ஃபுல்லாக சாஞ்சோம். பாலை நல்லா பண்ணிடுறாரு. இது ஓடி இருக்கோம் நம்ம. ஆனால் அது இப்படி தான் ஓடணும் நம்ம. இப்படி தான் ஓடுது. கைக்கு இதெல்லாம் ஓட வேண்டிய இல்லை இனிமே ஓட வேண்டியது சும்மா கொடுத்துட்டீங்க நீங்கள். வைடு வாங்கிக்கோ. அவங்களே வருது பாரு. பண்ணு. கேப்டன் என்ன பண்ணாரு, கிரில்லுக்கும் இந்த லிட்டுக்கும் நடுவில் பேட்டு போய் வாங்கிக்கோ அப்படியே வருது பாரு. நல்லா இருக்கு. கீப்பர்
பாட்டு உள்ள போயிடுச்சு 61 ஹெல்மெட் போட்டுருக்கு கரெக்டாக இதுக்குள்ள அடிச்சு கீப்பர் அவ்வளோதான் அப்படியே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்தான். ஷாட் நல்லா இருக்குண்ணா. ஹெல்மெட் போட்டு நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் பால் சாலா மல்கையா பண்ணிட்டாரு விக்கெட் கீப்பர். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கீப்பரை சம்பவம் செஞ்சுட்டாப்ல. நம்ம கேப்டன் நீயா நான் சைக்கிளாடா குட் கால். அதான் வந்துருச்சு இந்த ஓவர். சரிண்ணா வெயிட் பண்ணு, அவனுக்கு பால் வரும், வெயிட் பண்ணு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார் கீப்பர். பேட்ரி கஷ்டம். ஆமா ப்ரோ, இப்படி பேட் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்டை வந்து ஹெல்மெட் அவரோட ஹெல்மெட்டுக்குள்ள விட்டாரு. பேட்டை ஹெல்மெட்டுக்குள்ள விட்டாரா? நான் என்ன சொல்றேன், பால் ஹெல்மெட் இந்த கிரில் பாருங்க இப்படி புடிச்சிட்டு இருக்காரு, இப்படி ஃபைன் லெக்ல வருது இப்படின்றாரு. கீப்பர் கரெக்டா பால் பிடிக்க இப்படி வந்தாரு, இப்படியே அடி அப்படியே விழுறாரு. கிரில்லுக்கு நடுவுல பேட் போயிடுச்சு. அதான் ஓடுறோம் ஃபர்ஸ்ட் போடுறேன்ட்டான். ஐயோ என்னடா ஆச்சு கீப்பருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பால் நல்லா பேட் வந்து ஃபோர்ஸ் அடிச்சிச்சு இந்த இடத்துலயே. இந்த மாதிரி இறங்கிட்டாரு. என்னடா இப்படி எல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி போனார எனக்கு அது வைடு விழுந்துச்சு அடி. போன வாரம் தானே நான் போன வாரம் தான் எனக்கு இங்கே விழுந்துச்சு அடி. போய் ஐஸ் முந்தின வரமா போன வாரம் தான் நான் வரலையே. இதுக்கு முந்தின வாரம் ரன்னிங் ஓடிட்டு இருக்கேன். எடுத்து அடிச்சாப்புல த்ரோ நான் ஸ்ட்ரைக்கர்ல இங்கே வாங்கின அடி வீங்கிருச்சு. ஐஸ் கீப் ஆஃப் சைடுக்கு ரெடியா இரு ப்ரோ. அவ்வளவுதான் வருது. லவ்லி போன ஒரு 8 ரன் வந்துச்சு ஒன்னு தான் பேட்ல. ஆல்ல ஈஸி சர்ப்பன ஒரு அரை இருந்துருக்கு. வடிவல் சொன்னவர் ஏப்பா அடிக்கிற உன்னாலதான் நீ உள்ள அவன் ஆடி இருந்துருமா அஜா சாப்பிட்டு ஆடி இவர் அவுட் ஆன சொல்றோம். அவுட் ஆனா சொல்றேன் இன்னும் ஆடுங்க இல்ல அன்னைக்கும் இதே மாதிரி தான் அவர் அவுட் ஆனாரு. கோபு ரன் அவுட் ஆகணும்னா ப்ரெஷர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நானும் கீப்பர் கேட்ச் ஆயிட்டேன். வாட்ச் பண்ணலாம் அந்த இருந்தீங்களா அந்த மேட்ச் அப்போ அப்படிதான் சேர்வோ டாட்டானா பரவாயில்ல. நீ பாருங்க கிரீஸ் விட்டு நகர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா தான் நான் கிரீஸ் விட்டு நில்லுறேன். பார்க்கல பரவாயில்ல லவ்லி கனெக்ட் ஆச்சுன்னா நல்லா போகுனா வெயிட் பண்ணுங்க. லக் இருக்கு யூஸ் பண்ணுங்க. ஆல்ல பரவாயில்ல குட் ஷாட் பரவாயில்ல ரன் வரலாம் பரவாயில்ல கீழே ஆளுங்க ஈஸி கொண்டு போங்க. இட்ஸ் எனஃப் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகேவா வாயில பட்டு ஃபீல்டிங் என்ன பாருங்க. கையில என்ன பால் வரும்? எவ்வளோ ஸ்கோரு? 67 13 ஃபர்ஸ்ட் கேசிச் மேட்ச் நீங்கள் கீப் பண்ணிக்கும்போது நான் வாங்கினேன். கண்ணாடியில் போட்டு கேப்பு தெரிச்சிச்சு. அன்றைக்கி பவுலிங் மாங்கு போட்டாங்களா 9 ஓவரில் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆமாம் அப்போ அப்படியே நான் போயிட்டு பால் எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே பட்டு அடிச்சு கண்ணாடி மட்டும் போடல. இந்த இடம் பேச 67 13 67
யார் போனாலும் பரத்துக்கு நின்று விளையாட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கே, பியூட்டிஃபுல் ஷாட்னா, சூப்பரா இருக்குண்ணா. லவ்லி லவ்லி, இந்த பால் ஷார்ட் பிட்ச் பால்னா, வெயிட் பண்ணுங்கண்ணா. லவ்லி லவ்லி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சேம் ஃபீல் செட்டப், ஆனா ஷார்ட் பால்னா இந்த பால். ஆனால் அது நல்லா அவர் இது பண்ணி சீசன் பண்ணி காஷ்மீர் சொல்லுங்கண்ணா, இந்த ஓவர்ல ரன் வந்துருச்சு. சிங்கிள் மட்டும் பண்ண சொல்லுங்க. அவர் மாத்தி கொடுங்க ப்ரோ. சிங்கிள் மட்டும் பண்ணுங்க. ஆல்ரெடி 5 குட் பேட்டிங் குட் பேட்டிங் குட் பேட்டிங். அவ்வளவுதான் அவ்வளவுதான், பேட்ல வாங்குங்க. ஏதோ ஒரு ஃப்ளோல சுத்தி தண்ணி விடுங்க புண்ணு இருக்கு, சாப்பிட கஷ்டப்படுறேன். இவர் வரப்பு இந்த இடத்துல வைக்கிறாரு ஓடிட்டு ஒரு சைக்கிள் வச்சு நல்லா போடுது. கிரிக்கெட் விட போறவங்க அதுக்கு போயிட்டாருன்னா பொருள் அவருக்கு மாட்டோம். ப்ளே 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 நல்லா இருக்கு அப்படிதான் சென்சிபிள் நல்லா இருக்கு. அதான் பண்ணோம். போயிட்டு பிளேட் ப்ரோ நல்லா இருக்கு. ஆனா அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் போனதுனால தான் சரியா ஆடல அப்படின்றாரு. நெக்ஸ்ட் போனேன் அதனால தான் தட்டினா ஃபோர் வருதா, தட்டினா இங்கே நிற்கும். ஓடி ஓடி சாகணும். எங்கிட்ட குத்தி எங்கிட்ட வரும், எங்கிட்ட போகும். ஆல்ரெடி ஸ்கோர் வந்துருச்சு. போயிட்டு போடா சனி விடு போப்போம். அதனால என்ன போய் 14 முடிஞ்சிருச்சு. தண்ணி எடுப்பா ப்ரோ. ப்ரோ பேட்ஸ்மேன் கிளைமேட் சூப்பரா இருக்கு. டெம்ப் பண்ண உயர்ந்த மாதிரி ஆக்ஷனுமே அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி 74. ரெண்டு பால் பாரு. வேணா ஒண்ணு போதும். ரன்னிங் பாரு. ப்ரோ ஃபுல்லா எடுத்து போ. சூர்யா ப்ரோ போடா 8 ஓவர்ஸ் இருக்கு. 8ல 7 சூர்யா அவர் வராம விட்டுட்டு இருந்தாரு. தேவலா இருந்தது. நீங்க யோசிப்பீங்க சூர்யா, மைண்ட போட்டீங்கன்னா நீங்க ஆடுவீங்க, அது உங்களுக்கே தெரியும். நீங்க மைண்ட போட்டா நீங்க ஆடுவீங்க, அவ்வளவுதான் மேட்டர். க்ளவ் எந்த க்ளவ் இல்ல எம்பாக்ல இருக்கு. எம்பாக்ல டைரக்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. டைரக்ட் ரன் இருக்கு. செகண்ட் ரன் இருந்துச்சு. பிளேட் ப்ரோ இன்னைக்கு நமக்கு சரியில்லை டீம். ஓடுனது கரெக்ட் கால். நான் டைரக்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அஜாஸ் போட்ட பிள்ளையார் சொல்லி தான். அஜாஸ் இல்ல கோபம் தானா போட்டுட்டு சொல்ல முடியாது. அது கூட கோபப்படுது அவன். நான் கோபம் தான் சொல்லுவேன். அவன் போட்டதான் பிள்ளையார் சொல்லி ரன் அவுட் அவன் தானே போட்டான். ரன் அவுட் அவங்க அழகா ஆடிட்டு இருந்தா 2 ரன் ஓடி அவுட் ஆயிட்டாங்க. வீடியோ ஃபீச்சர்ல பார்த்தா நாமளே என்னடா இது, எவனாவது ஒரு மேட்ச்ல 4 ரன் அவுட் ஆவானடா அப்படின்னு அப்படி சிரிச்சு போனாங்க. மேட்ச்ல எவனாவது ஒருத்தன் ஆவானா, அது 20 ஓவர்ஸ் எவனாவது 4 ரன் அவுட் ஆவானா சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கு. அதுக்கு மேலே அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ இருக்கான்.
ஏதாவது ரிசல்ட் நமக்கு நல்லா வந்தால் பரவாயில்ல. க்ளவுக்கு நான் பண்ணிட்டோம். 5 பாலுக்கு 5 பால் வச்சா 20 தான், 20 பால் 20 வச்சாலும் 20 தான். அது நீங்கள் ஒன்று கையில் வச்சுருந்தீங்க அவனை முடிச்சுருந்தாங்க. அதுதான் இங்கே எடுத்துட்டு போனால் இங்கே போட்டு எங்கே போட்டு மழை வரப்போகுது. எஸ் இந்த யாருக்கும் ஒரு மேட்ச் நடக்குமே அந்த மாதிரி. நல்லா போடுங்க. போட்டியா பாருங்க, வந்துச்சு பாரு. டே சிலுக்கு லவ்லி லவ்லி சூர்யா, லவ்லி லவ்லி. ஏய் அடிச்சு போடுவான்டா வந்தா. இதுதான் வந்து நல்லா டிரைவ் அடி கத்துக்கங்க. பேட்டிங் டேய். யா லவ்லி ப்ரோ, லவ்லி சிங்கிளா ஓடி ஓடி எடுத்து 2 பேரும் நாடுங்க. அவங்க அடிச்சு போவாங்க. ஒரு நேரம் வந்து ஆஃப் பண்ண போறாங்க. பாட்டு ஓடி வச்சிருக்காங்க. பாருங்க போய். சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கம் ஆன் சூர்யா. எப்போ வந்துருச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். 79. ஈடன் கார்டன் மேட்ச் ஞாபகம் இருக்கு பாருங்க. 7 வச்சாருல. இப்போ கப்பல் டே மேலே நாக் ஆட போகிறாரு. சூர்யா 37 100 ரன் வந்தாலே போதும், 150 வந்தாலே போதும். எப்போ லவ்லி லவ்லி லவ்லி, அவ்வளவுதான். பால் தெரியுது பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஈஸி ஈஸி பாய்ஸ். 15 up, 79. மணி ப்ரோ பேட்டா உள்ள போறீங்களா? மணி தான் பேட்டா. நீங்க என்ன கொடுக்கலையா? எங்கே கொடுப்பீங்க பேட்டரி? பேட்டரி பேட்டா கிராண்ட்ல கொடுங்க, கிங்ஸ்ல கொடுங்க. மனோஜ் ப்ரோ, மனோஜ்ல கொடுங்க. அவர் கொண்டு அவரோட பேட்டை கொடுக்க போறாரு. கொடுக்க போறீங்களா? உங்க பேட்டை ரிப்பேர் கொடுத்துட்டீங்களா? எப்போ கொடுக்க போறீங்க? என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. போடலாம் போடலாம். வாட்ச் பண்ணு சூர்யா. நல்லா இருக்கு. அடிக்க போதுல தான் ஆடுறாரு. எடுக்கலாம். நல்ல பால். பாடிடா. சூர்யா ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு ஆடு சூர்யா. வேண்டாம் இதெல்லாம் கிரைம். சூர்யா ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு ஆடு. பால் விட்டா போய்டும். ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு ஆடு. ஏற்கனவே 4 கிரைம் போட்டோம். நைஸ் பால் நந்தா, நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்டா வரது மட்டும் அடிக்கிறாரு. அந்த பக்கம் அவர் அடிக்கிறாரு. நல்லா இருக்கு ப்ரோ. போடு கால் போட்டு ஆடு நல்லா. சூர்யா 4 ஓவர் வெயிட் பண்ணி ஆடுங்க. 4 ஓவர் முடிச்சிடுவாங்க.
தைரியமா பேட்டை உள்ளலாம். பரவாயில்ல அவருக்கு வேணாம் ப்ரோ, அவருக்கு அப்படி காட்டவே வேணாம் ப்ரோ. நீங்க ஃப்ளைட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல காட்டுங்க. கண்ணு வரணும் ஒரு நைஸ் சூர்யா பேக்க ஓட்டி விளையாடு. பேட்டிங் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு பரவாயில்ல. அதுதான் ஸ்ட்ரைட்டா போடுங்க. ஓகே குட் காட் பாய். நமக்கு தெரியும் 18th ஓவர் 16th ஓவர் 17th ஓவர் நம்ம பேசணும். பரவாயில்ல பேட்டிங்னா மணினா இன்னும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி தான் வரணும். சூர்யா வாட வைங்கண்ணா. அண்ணா சூர்யா வாட வைங்கண்ணா. கால் போட்டு ஆடு சூர்யா. இதெல்லாம் என்னோட பிரேயர் கிடைச்ச இது லக்கு. வரத்னா பேட்டிங்னா வெல் பேக் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. நல்லா இருக்கு அண்ணா. really நல்ல சார். good evening thank you bro. போனமா எல்பி தானே உங்களுக்கு? போனமா எல்பி தானே? ஆமா எல்பி தான் இது எல்பி. நல்லா சூர்யா ப்ரோ 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுங்க. கிடைக்கிற பால் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டு வந்த ஓவர் 2 பால் நல்லா மாட்டிட்டு. மழை வந்துருமோ பாடிடா டேய். வாடா ப்ரோ. அல்ல சூர்யா குட். ஏய் கோபே பேக் பண்ணு. கீழே வெயிட் பண்ணுங்க. 2 ஓவருக்கு வெளியே.
அந்த பால் தான் வெயிட் பண்றாரு, தோத்தா தான் வெயிட் பண்றாரு. லாஸ்ட் பால். Okay. Take it down. இருக்கு. Batting Surya. கேஜி ஃப்ரெண்ட்லியா வச்சு எடுக்கலாம் கேஜி டைட் பண்ணி. இப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா இருக்கு? 15. ஓகே தான் போகணும். 20 எக்ஸ்ட்ரா போகணும். நேரா பாருங்க. ஓ 25 தான் அது. ஆனா இல்ல அது 25 இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்து கீப்பர் வாட்ச் பண்ணலாம். வைட் லைன் 19 ஐயோ சீக்கிரம் சிங்கள மணி ப்ரோ. பரவாயில்ல எடுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணா போதும். கொஞ்சம் வச்சு அடிச்சிடலாம். உனக்கு நல்லா சொல்லணும் இல்லாமல் உன்னோட இது கரெக்டாக இருக்கும். உன்னோட பாசிபால் தான் இருக்கும். நீங்கள் நீங்கள் பாசி சென்டர் போடுங்க. அது முடிச்சு அப்படிங்களா bro. ஒரு